Good evening, everyone. Good evening, everyone. So, welcome to 6 p.m. Club. So, 6 p.m. Clubல வந்து நம்ம SSC question discussion series பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஃபாலோஅப்பாக இன்னைக்கு வந்து நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் பார்த்தோம், அதுக்கடுத்து சர்வேயிங் பார்த்தோம், சர்வேயிங்க்கு அடுத்து நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த இரிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 questions நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவுட் ஆஃப் 100 questions. ஸோ 7 questions ஆர் 6 to 7 ஆர் 7 to 8 questions நீங்கள் எதிர்பார்க்கலாம் இரிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து. இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட மெயின்ஸ் பார்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம் % ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப டெப்தா இல்லை, கொஞ்சம் பேசிக் நியூமெரிக்கல்ஸ் கேட்குறாங்க. பட் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப டெப்தா லைக் நாட் ஈவன் மோர் டெப்த் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வருது, இல்லைன்னா அசிஸ்டன்ட் ரீசனிங் கொஸ்டினாகவும் நிறைய வருது. இதெல்லாமே வந்து கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ வர ரீசெண்ட் SSC JE எக்ஸாம்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். லைக் நியூமெரிக்கல்ஸும் பார்ப்போம், கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டினும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செஷன் உள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the gross command area for a distributary is 10,000 hectares. So இது வந்து gross command area ன்னு கொடுத்திருக்காங்க. This is nothing but your GCA. Next, 80% of this is your culturable அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய gross command area வந்து பாத்தீங்கன்னா 10,000 hectares. இந்த 10,000 hectaresல வந்து 80% தான் வந்து கல்ச்சுரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the intensity of the irrigation is 50% for wheat and 30% for rice. அப்போ வீட்டுக்கு 50%, ரைஸ்க்கு 30% சொல்லியிருக்காங்க இந்த கல்ச்சுரபிள் ஏரியால. அப்புறம் டிட்டர்மைன் த டோட்டல் ஏரியா கல்டிவேட்டட் பை வீட் அண்ட் ரைஸ். ஸோ டிட்டர்மைன் த டோட்டல் ஏரியா கல்டிவேட்டட் பை வீட் அண்ட் ரைஸ். ஸோ வீட்டும் ரைஸும் கல்டிவேட் பண்ணக்கூடிய டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. இந்த கிவன் டேட்டாவை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் கமாண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க 10,000 hectares கிராஸ் கமாண்ட் ஏரியா. இதுல பாத்தீங்கன்னா இந்த 10,000 hectaresம் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 80% தான் கல்டிவேட் பண்றாங்க. ஸோ கல்ச்சுரபிள் கமாண்ட் ஏரியா வில் பி 80% ஆஃப் கிராஸ் கமாண்ட் ஏரியா. ஸோ 80% ஆஃப் கிராஸ் கமாண்ட் ஏரியானா 80% ஆஃப் 10,000. So 80% of 10,000 பாத்தீங்கன்னா it comes around 8,000 hectares. இதுதான் வந்து cultivable command area. So இப்போ பாத்தீங்கன்னா இல்ல அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, the intensity of irrigation is 50% for wheat and 30% for rice. So அப்ப என்ன சொல்றாங்கன்னா 50% வந்து cultivable command areaல வீட்டுக்கும் 30% ரைஸுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. That means 50% for wheat plus ஒரு 30% for rice. So overall you get 80%. So this 80% of the culturable command area தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So nothing but 80% னா 80 by 100 into culturable command area எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8,000 hectares. So இந்த 8,000 ஹெக்டேர்ல வீட்டுக்கும் ரைஸுக்கும் கான ஏரியா எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. So 80% which is 80 by 100 into 8,000 will give you 6,400 hectares. 6,400. So normal simple numerical தான் இது. Just கொஞ்சம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4, 6,400 hectares. Next, question number 2. The number of days for which a crop remains in a field is known as crop period. So எவ்வளவு நாள் வந்து crop வந்து ஃபீல்ட்ல இருக்கோ அது crop periodன்னு சொல்றாங்க. Next, the crop period is also defined as the
number of days between கொடுத்திருக்க 4 ஆப்ஷன் பாருங்க. sowing and harvesting of a crop, preparation of land and last water before harvesting a crop, sowing and the last watering before harvesting a crop, preparation of land and sowing. இதுல எதோட இடைப்பட்ட தூரத்தை வந்து நம்ம crop period ன்னு சொல்லுவோம். So crop period பாத்தீங்கன்னா very good. இதுல time difference between the sowing and harvesting. நீங்க நட வைக்கிறதுல இருந்து நீங்க அறுவடை பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய கால இடைவேளை தான் வந்து உங்களுக்கு crop period ன்னு சொல்லுவோம். So இது crop period ஒரு டைம். So next இன்னொரு terminology இருக்கு which is called as base period. What is base period? Base period னா என்ன? Base period is nothing but the time interval between your first watering and your last watering. First watering and your last watering. இதுதான் உங்களோட base period. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் irrigation engineering பொறுத்த வரைக்கும். Next, question number 3. So question number 3 பாருங்க. Sprinkler irrigation. Sprinkler irrigation is best method of irrigation for standing crops in dash fields. கொடுத்திருக்கிறது alluvial, undulating, sandy soil, level surface, heavy soil with low infiltration rate. என்னவா இருக்கும்? ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எந்த சூழ்நிலைகள்ல பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது 4 ஆப்ஷன். alluvial soil, undulating sandy soil, level surface, heavy soil with low infiltration rate. எதுவா இருக்கும்? ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வென் யூ ஹாவ் அ irregular surface. irregular surface-ஆ இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து ஸ்டீப் கிரேடியன்ட், உங்களோட ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் யூஸ் ஆகும். அப்புறம் இஃப் யுவர் சாயில் இஸ் ஈஸிலி எரோடபிள், உங்க சாயில் வந்து ஹைலி எரோடிங் சாயிலா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துலயும் யூ யூஸ் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். அப்புறம் when your water table is high, அங்க நீங்க ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பண்ணலாம். ஸோ ஏன் வாட்டர் டேபிள் ஹையா இருந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்னா, நீங்க வந்து நார்மல் ஃப்ளட்டிங் டைப் இரிகேஷன் பண்ணீங்கன்னா உங்க வாட்டர் டேபிள் ஆல்ரெடி ஹையா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் லாகிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான இடத்துல நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர் டைப் இரிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வேற எங்கன்னா, உங்களோட சீப்பேஜ் லாசஸ் எங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க ஃப்ளட்டிங் டைப் போகும்போது உங்களுக்கு நிறைய சீப்பேஜ் லாசஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வந்து undulating sandy soil. So undulating is nothing but an irregular surface. So அதுக்கு வந்து இதான் இந்த क्वेश्चनக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் question number 4. Silt ejector is provided. So இங்க பாத்தீங்கன்னா silt ejector எங்க கொடுத்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. silt ejector. Silt ejector is provided at. எங்க வந்து உங்களுக்கு silt ejector இருக்கும்? So in river far off from the weir on the upstream side, in the river on the downstream side of the weir, in the canal on the downstream side of head regulator, in the river adjacent to the head regulator. இந்த 4 இடத்துல எங்க உங்களோட silt ejector இருக்கும்? So இந்த silt ejector எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, it will be on the downstream side of your head regulator. கெனாலோட டவுன்ஸ்ட்ரீம் சைட்ல தான் ஹெட் ரெகுலேட்டர் silt ejector இருக்கும். ஸோ இது இல்லாம இன்னொரு டெர்மினாலஜி இருக்கும் which is silt excluder. ஸோ silt excluderன்னு ஒன்று இருக்கு. இந்த silt excluder எங்க இருக்கும்னா, silt excluder upstream சைட்ல இருக்கும். ஸோ it is on upstream side of your head regulator. உங்க ஹெட் ரெகுலேட்டரோட அப்ஸ்ட்ரீம் சைட்ல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு silt excluder. உங்களோட கெனாலோட டவுன் ஸ்ட்ரீம் சைட் ஆஃப் த ஹெட் ரெகுலேட்டர் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் silt ejector. இது ரெண்டு வித்தியாசமா உங்களுக்கு தெரியணும். இஜெக்டார் வந்து will be on the downstream side of your head regulator. Excluder will be on the upstream side of your head regulator.
நெக்ஸ்ட் இப்போ பார்க்குற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் பாருங்க, நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. when the crossing site is such that the canal ஓட full supply level is well above the stream ஓட high flood level, the choice between aqueduct and siphon aqueduct is made depending upon the stream discharge. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராசிங் சைட் வரும்போது உங்க கெனாலோட ஃபுல் சப்ளை லெவல் இஸ் வெல் அபவ் த ஸ்ட்ரீமோட ஹை ஃப்ளட் லெவல். அப்ப என்ன இருக்கு? கெனால் மேல இருக்கு, ஸ்ட்ரீம் கீழே இருக்கு. ஸோ த சாய்ஸ் பிட்வீன் அக்வடக்ட் அண்ட் சைஃபன் அக்வடக்ட். ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு கெனால் மேல இருக்கு, ஸ்ட்ரீம் கீழே இருக்கு. நீங்க அக்விடக்டா சைஃபன் அக்விடக்டா டிசைட் பண்றது வில் பி டிபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரீம் டிஸ்சார்ஜ். ஸோ உங்களோட ஸ்ட்ரீமோட ஹை ஃப்ளட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா லைக் கெனாலோட பெட் லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அக்விடக்ட், அதுக்கு மேல போச்சுன்னா யூ கோ ஃபார் சைஃபன் அக்விடக்ட். ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. அப்ப மை ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், for larger stream discharges, that is when the stream bed is much wider, an aqueduct is more suitable than siphon aqueduct, which requires lowering of the stream bed by a drop. So என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட stream bed வந்து உங்களோட stream வந்து wider stream ஆ இருந்துச்சுன்னா aqueduct is more suitable than siphon aqueduct சொல்றாங்க. The statement is true. So aqueduct is more suitable than siphon aqueduct when your stream is much wider. So both my statements are true, and statement 2 is the correct explanation of statement 1. So both my statement 1 and statement 2 are true, and statement 2 is the correct explanation of statement 1. Next, அடுத்த question போயிடலாம். Question number 6. So question number 6 பாருங்க, நிறைய assertion reasoning questions வந்திருக்கு irrigation engineeringல. statement questions-உம் பார்க்கலாம், assertion reasoning questions-உம் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. குட் குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் பண்றீங்கன்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டரா இருக்கணும்ன்றது மென்ஷன் பண்றாங்க அவங்க. ஸோ அப்போ குட் குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இருக்கணும்ன்றது அசெஷன். நெக்ஸ்ட் ரீசன் பாருங்க, irrigation water of bad quality may block the buried perforated pipes in artificial subsurface irrigation. இது true of like assertion and reason relate ஆகுதா ஆகலையா, இல்ல how is the relation between the assertion and reasoning? எஸ், நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா assertion is right and reason is also right, and reason is the correct explanation of assertion. So both my assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. So இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, லைக் நீங்க வந்து ஒரு சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் போறீங்க. சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் போகும்போது உங்களோட கிரவுண்ட் லெவல் கீழே தான் உங்களோட பைப் லைன்ஸ் இருக்கும், இரிகேட் பண்ணக்கூடிய பைப் லைன்ஸ். இந்த பைப் லைன்ஸ்ல யூ ஹேவ் பெர்ஃபரேஷன்ஸ். பெர்ஃபரேஷன்ஸ்னா ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் இந்த பைப். இந்த ஸ்மால் ஹோல்ஸ் வந்து எங்க இருக்குன்னா உங்களோட ரூட் ஜோன் டெப்த்ல இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க குட் குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் லைக் உங்க இரிகேஷன் வாட்டர் வந்து குட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இதுவே பேட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, லைக் இந்த பெர்ஃபரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் ஆர் அந்த கேப்ஸ் வந்து ஃபில் ஆயிடும், லைக் அடைச்சிரும் அந்த கேப்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த இரிகேஷன் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஸோ அதுதான் வந்து ரீசன்லயே சொல்லியிருக்காங்க. போத் assertion and reason are true, and reason is the correct explanation of the assertion. Moving on to the next question, question number 7. So 7 பாருங்க, the quantity of water in reservoir which cannot be utilized. So which cannot be utilized under normal operating condition and is stored below the minimum pool level is known as. So கொஸ்டின்லயே ஒரு கீவேர்ட் இருக்கு, அந்த கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீவேர்ட் பாருங்க, ஸ்டோர்ட் பிலோ த மினிமம் பூல் லெவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் பூல் லெவல் கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேம் எடுத்தோம்னா, ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் எடுத்தோம்னா, ஸோ வி ஹாவ் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மினிமம் பூல் லெவல். ஸோ மினிமம் பூல் லெவல். நெக்ஸ்ட் யூ ஹாவ் அ normal pool level, NPL. Next you have a maximum flood level.
இப்போ இந்த மினிமம் பூல் லெவல் கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு டெட் ஸ்டோரேஜ். அப்புறம் மினிமம் பூல் லெவல்ல இருந்து நார்மல் பூல் லெவல் வரைக்கும் இந்த டெப்த் என்ன, இந்த டெப்த் ஆஃப் ஸ்டோரேஜ் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் லைவ் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் நார்மல் பூல் லெவல்ல இருந்து மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சர்சார்ஜ் ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். லைக் வி டிபெண்ட் இந்த லைவ் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இந்த லைவ் ஸ்டோரேஜ் வச்சு தான் லைக் நம்ம இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவோம். ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, ஸ்டோர்ட் பிலோ த மினிமம் பூல் லெவல். மினிமம் பூல் லெவலுக்கு கீழே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி யுவர் டெட் ஸ்டோரேஜ். ஸோ டெட் ஸ்டோரேஜ் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. As per IS 11624, what will be the water quality rating of the irrigation water when residual sodium carbonate is in the range of 1.5 to 3? So உங்களோட residual sodium carbonate வந்து 1.5 ல இருந்து 3 குள்ள இருக்கு. அப்ப நீங்க என்ன ரேஞ்ச் பண்ணுவீங்க? இத வெரி ஹைன்னு சொல்வீங்களா, லோன்னு சொல்வீங்களா, ஹைன்னு சொல்வீங்களா, மீடியம் சொல்வீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்குன்னா உங்களோட வாட்டர் குவாலிட்டி, இரிகேஷன் வாட்டர் குவாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்ல இருந்து வந்த கொஸ்டின் தான் இதெல்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தா நம்ம கிளாஸ்ல ரெகுலர் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ரெசிடுவல் சோடியம் கார்பனேட் லோனா இட் இஸ் லெஸ் தேன் 1.5. நெக்ஸ்ட் மீடியம்னா இட் இஸ் between 1.5 to 3. High na it is 3 to 6. Very high na it is greater than 6. அப்போ 1.5 to 3 கேட்டிருக்காங்க. 1.5 to 3 na it is going to be my medium. So இதுல வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர்ல என்னென்ன பாராமீட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியணும்னா லைக் இது ரெசிடுவல் சோடியம் கார்பனேட் தெரியணும், அப்புறம் சால்ட் கான்சென்ட்ரேஷன் தெரியணும், அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் அது தெரியணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பாராமீட்டர்ஸ் இரிகேஷன் வாட்டர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட், டியூரிங் ரெய்னி சீசன் இஃப் த ரெயின்ஃபால் இஸ் சஃபிஷியன்ட் டியூரிங் த கிராப் பீரியட் லெஸ் குவான்டிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ஷால் பி ரிக்வயர்ட். நம்ம ரெய்னி சீசன்ல பாத்தீங்கன்னா இரிகேஷனுக்கான ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் நிறைய ரெயின்ஸ்னாலே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி வந்துடும். தேர்ஃபோர் டியூட்டி ஆஃப் த இரிகேஷன் கெனால் வில் பி. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த கான்செப்சுவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைக் டியூட்டி வந்து மோரா, லெஸ்ஸா, சேமா, நோ ரிலேஷனான்றது ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? மழை பெய்யும் போது மழை தண்ணியே தேவைப்படக்கூடிய வாட்டர் நீங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய என்ன கிராப்பா இருந்தாலும் அதுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துரும். ஸோ அதை தவிர்த்து நீங்க இரிகேஷன் பண்ணும்போது உங்களோட டியூட்டி ஆஃப் இரிகேஷன் கெனால் கம்மியா இருக்குமா, அதிகமா இருக்குமா? இட் இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். லெஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் வில் பி, கொஞ்சம் கான்செப்சுவலா யோசிச்சு பாருங்க. நம்ம டியூட்டியோட ஃபார்முலா என்னது? ஏரியா பை டிஸ்சார்ஜ். இப்போ என்ன ஆகும்னா லைக் ரெய்னி சீசன்ல நீங்க உங்களோட ஃபீல்ட் சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரெயின்ஸ்னால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி வந்துடும். ஸோ அப்போ when your discharge is low, what is your duty? Duty is more. ஸோ உங்களோட டிஸ்சார்ஜ் கம்மி ஆச்சுன்னா உங்க டியூட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் டிஸ்சார்ஜ் அண்ட் டியூட்டி இஸ் ரிலேட்டட். ஸோ நிறைய பேர் லெஸ் சொல்லியிருக்கீங்க, அது காமனா சொல்லக்கூடிய ராங் ஆன்சர். அது டிஸ்சார்ஜும் டியூட்டியும் உங்களுக்கு இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கம்மியாச்சுன்னா டியூட்டி வில் பி மோர். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. Dash is the best suited method of irrigations for arid conditions in hot and windy areas. So hot and windy areasல என்ன மாதிரியான irrigation method யூஸ் பண்ணுவீங்க for optimum use of irrigation water? So dry arid regionsலலாம் என்ன method of irrigation யூஸ் பண்ணுவோம்? Border strip-ஆ, drip irrigation-ஆ, sprinkler irrigation-ஆ, furrow irrigation-ஆ?
லைக் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல பாருங்க, அதை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிடணும் லைக் எதுல வந்து ஆப்டிமம் யூஸா இருக்கும்னு. வாட்டரை ஆப்டிமமா யூஸ் பண்றது. வெரி குட். இதுல பாத்தீங்கன்னா ஆப்டிமம் யூசேஜ் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன் தான் வந்து ஆரிட் கண்டிஷன்ஸ் இன் ஹாட் அண்ட் விண்டி ஏரியாஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேரா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ரூட் ஜோன் டெப்த்துக்கு போகும். ஸோ அதனால ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இஸ் த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் இரிகேஷன் வாட்டர். நெக்ஸ்ட் question number 11, again a statement question. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து about crop-ஓட வாட்டர் requirement பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். Duty will be less for a crop requiring more water. True or false? Next statement 2 பாருங்க. Water loss due to the percolation will be more and hence the duty will be more. So ஓவர் ஸ்டேட்மெண்ட்டா வரலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். Duty will be less for crop requiring more water. True or false? How is duty related? Duty is equals to area by discharge. So duty will be less for crop requiring more water. More water na your discharge is going to be high. Appa your duty is going to be less. Is my statement 1 right or wrong? என்ன சொல்லிருக்காங்க? Duty will be less for crop requiring more water. அப்ப more water na your discharge is more. Discharge அதிகமா இருந்துச்சுன்னா டியூட்டி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். So my statement 1 is true. அதானே சொல்லிருக்காங்க. Duties will be less for a crop requiring more water. So first statement is true. Look at the second statement. The water lost due to the percolation will be more, hence the duty will be more. Correcta? Correcta tappa? Statement 2, is it right or wrong? Statement 2, is it right or wrong? கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வாட்டர் லாஸ் டியூ டு த பெர்குலேஷன் வில் பி மோர். அப்போ லாசஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? அதிகமா இருக்கு. லாசஸ் அதிகமா இருந்துச்சுன்னா லைக் நிறைய லாசஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? அதிகமாகுமா கம்மியாகுமா? லைக் நீங்க அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமா? லாசஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்க டிஸ்சார்ஜை நீங்க அதிகப்படுத்தணும். அப்போ டியூட்டி வில் பி லெஸ். அப்போ my statement 1 is true, my statement 2 is false. So my statement 1 is true and my statement 2 is false. So கொஞ்சம் கான்செப்சுவலா நம்ம யோசிச்சு பார்த்தாதான் வந்து ஆன்சர் வரும். எப்பவுமே இந்த அசர்ஷன் ரீசனிங் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஷன் போட்டுறாதீங்க. யூ ஹேவ் அ டைம். லைக் நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க ஸ்கிப் பண்ணி போகலாம். இந்த क्वेश्चनலாம் கொஞ்சம் படிச்சு பார்த்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றது நம்ம கொஞ்சம் டைமோட அர்ஜென்சில இருப்போம். ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பரா படிச்சுட்டு அது கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லைக் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். டியூட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு A by Qன்ற ஃபார்முலா தெரிஞ்சா போதும். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் அந்த ரிலேஷனோட ரிலேட் ஆகுதான்னு பார்த்துட்டு யூ கேன் சூஸ் யுவர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. Which of the following is not a structural stability criteria of a gravity dam? நீங்க gravity dam டிசைன் பண்ணும்போது structural stability criteria இது கொடுத்திருக்கக்கூடிய 4ல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. which is not a structural stability criteria. so கொடுத்திருக்க ஆப்ஷன் பாருங்க. crushing, sliding, overspill, overturning. எது வந்து not a criteria-வா இருக்கும்? crushing, sliding, overspilling, overturning. so இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு கிராவிட்டி டேம் டிசைன் பண்றோம்னா லைக் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியால வந்து என்னென்ன இருக்கும்னா crushing இருக்கும், ஸ்லைடிங் இருக்கும், ஓவர்டர்னிங் இருக்கும். இதை தவிர இன்னொன்னு இருக்கும், அதுதான் இஸ் யுவர் டென்ஷன் ஃபெயிலியர். இது 4 தான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியாவா இருக்கும். இந்த ஓவர் ஸ்பில்ன்றது இஸ் நாட் அ ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ கிரஷிங், ஸ்லைடிங், ஓவர் டர்னிங் தான் உங்களோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா.
Question number 13. Next question. The total area enclosed by an irrigation project for supplying water to the agricultural land by a network of canal is known as. இங்க பாருங்க, the total area enclosed by an irrigation canal that can be included in the irrigation project for supplying water to the agricultural land by a network of canal is known as. ஒரு definition கொடுத்திருக்காங்க. அந்த definitionல இருந்து what is going to be the right option? Gross command areaவா, unculturable areaவா, cultivable areaவா இல்ல culturable command areaவா? What is going to be the right option? So இதுக்கான right option பாத்தீங்கன்னா it is going to be your gross command area. So உங்களுக்கு வந்து cultivable ஏரியான்றது என்னன்னா it is nothing but உங்க questionல இருக்கக்கூடிய keyword like உங்க statementsல என்னாச்சும் keywordsனா அதுல என்ன keyword இருக்கும்னா cultivable part of gross command area. Cultivable part of gross command area is going to be the culturable command area or culturable cultivable area. வெறும் இந்த மாதிரி statements இருந்துச்சுன்னா it is going to be gross command area. Next, again a statement reasoning question. Assertion. என்ன assertion கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Check dams. Check dams of low heights are constructed across the tributaries of rivers at different stages to arrest the sediments in catchment area. Is this statement? Let's go to the reason. Check dam serves the purpose of detention reservoirs and keep all the sediments in suspension. Assertion padinga, reason padinga. Tell me how it's related. Check dams. Check dams na nariya தடுப்பணைகள் மாதிரி. So on the check dams of low height are constructed across the tributaries of rivers at different stages to arrest the sediments in catchment area. In the assertion பாத்தீங்கன்னா it is true. Like check dam oda purposes adukku da. Next reason பாருங்க. Check dam serves the purpose of detention reservoirs. Yes, and keep all the sediments in suspension. Statement is not correct. Like உங்களோட assertion is true but reason is false. So இங்க இருக்கக்கூடிய இந்த keep all the sediments in suspension, that is not the right part of the reason. So அப்போ your assertion is true, your reason is false. Very good. In check dam serves the purpose of detention reservoirs. இது வரைக்கும் correct statement. And now keep all the sediments in suspension கிடையாது. Next, another question. Statement 1 and statement 2. In level crossing, canal water and drain water are allowed to intermingle with each other. இப்ப பாத்தீங்கன்னா இங்க canal water இருக்கு. This is going to be your canal and this is going to be your drain. Level crossing la பாத்தீங்கன்னா உங்க canal water and drain water are allowed to intermingle with each other. Statement 2 பாருங்க. A level crossing is generally provided when a large canal and a huge drainage approaches each other practically at the same level. So statement 1 ல இருந்து வரலாம் நம்ம. Level crossing ல canal waterம் drain waterம் intermingle ஆக allow பண்ணுவோமா மாட்டோமா? Level crossing ல cross drainage works ல level crossing னா canal waterம் drain waterம் intermingle பண்ண allow பண்ணுவோமா மாட்டோமா? We will allow. So level crossing என்றது will allow canal water and drain water to intermingle with each other. அதே நேரத்துல இது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த கிராஸ் drainage works வரும்னு பாத்தீங்கன்னா when your canal levelம் உங்களோட drain levelம் ஒரே மட்டத்துல இருந்துச்சுன்னா, like when your level crossing large canal and huge drainage approaches practically at the same level, ஒரே மட்டத்துல இருந்துச்சுன்னா you go for this level crossing. Level crossing என்றது ஒரு type of cross drainage works. So my both statement 1 and statement 2 are true and statement 2 is the correct explanation of statement 1. இதுதான் உங்களோட right option. நிறைய பேர் correct answer சொல்லிருக்கீங்க. Very good. Question number 6. So question number 6 பாருங்க. As per IS 11624, what will be the water quality rating of irrigation water when the electrical conductivity is in the range of 1500
to 3000 micromole per centimeter. So இதுவுமே வந்து water quality parameters, irrigation water quality parametersல இருக்கக்கூடிய டாபிக் தான். ஸோ உங்களோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கணும், லைக் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்க ரேஞ்ச் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்துருவோம். லோன்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி லெஸ் தேன் 1500. மீடியம்னா இட் இஸ் பிட்வீன் 1500 to 3000. High, it is going to be 3000 to 6000. Next, very high, it is going to be greater than 6000. So முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அந்த ரெசிடியல் சோடியம் கார்பனேட் அதுல வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் ஜீரோஸ் மட்டும் மாறும். ஸோ அங்க வந்து 1.5 வரும், 1.5 to 3, 3 to 6, greater than 6 வரும். இங்க 1500 to 3000, 3000 to 6000, greater than 6000. கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1500 to 3000 கேட்டிருக்காங்க. It falls in the medium range category. Next, in aqueduct, natural drainage is dash the canal. aqueductல natural drainage எப்படி இருக்கும்? கெனாலோட மேல இருக்குமா, கெனாலோட கீழே இருக்குமா, ஒரே லெவல்ல இருக்குமா? ஸோ aqueductல your canal is above, your natural drainage is below. என்ன கேட்டிருக்காங்க? natural drainage is dash of the canal. So natural drainage is below the canal. கெனாலுக்கு கீழே தான் உங்களோட natural drainage இருக்கும். காமன் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின். கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்ல இருந்து எல்லா SSC JE எல்லா ஷிஃப்ட்டுக்கும் சரி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கு. 100 கொஸ்டின்ல 1% you are getting only if you spend some 10 to 15 minutes. ஒரு 15 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா you are getting 1% of the 100 questions. ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க, எந்த டாபிக்ஸ்ல இருந்து மேஜரா கொஸ்டின் வருதுன்னு. கண்டிப்பா கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்ல இருந்து எந்த ஷிஃப்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு அந்த ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்ல இருந்து இருக்கும் உங்களோட இரிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட்ல. நெக்ஸ்ட், there are numerous benefits of irrigation like increased in food production, development of the area and social upliftment of the people. What is going to be the harmful effect of the irrigation? So irrigationனால நிறைய பயன்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய harmful effect கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எதுவா இருக்குன்னு கேக்குறாங்க. mosquito breeding, control of floods, ruralization, protection from famine. Like நீங்க 4 ஆப்ஷன் படிச்சு பாத்தீங்கனாலே தெரியும் which is going to be the harmful effect. So question number 18 க்கு பாத்தீங்கன்னா yes, very good, நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. It is going to be the mosquito breeding. So mosquito breedingனால you get malaria. So அதனால that is going to be the harmful effect. ஏன்னா என்ன ஆகும்னா நீங்க flooding type irrigation போகும்போது நீங்க வாட்டரை தேக்கி வைப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ப்ரீடிங் சென்டர்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸா மாறிடும். ஸோ அதனால உங்களுக்கு என்னாச்சும் டிசீஸ் ஸ்ப்ரெடிங் ஏஜென்ட்டா மாறிடும். தட் இஸ் கோயிங் டு பி யுவர் harmful effect. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. which of the following types of canal match the following types of canal with their alignment? ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. டைப்ஸ் ஆஃப் கெனால் வந்து ரிச் கெனால், கான்டூர் கெனால், சைட் ஸ்லோப் கெனால். டைப் ஆஃப் அலைன்மெண்ட் வந்து aligned roughly at right angles to the contours, aligned along the watershed, aligned nearly parallel to the contours. So over canals or properties பார்த்துடலாம். ரிச் கெனால் பாத்தீங்கன்னா it is actually aligned along the watershed line. Rich canal is aligned along the watershed lines. அப்புறம் வந்து இந்த கெனால் வந்து கெனாலோட ரெண்டு சைட்ஸுமே இரிகேட் பண்ணும். It irrigates on the both the sides. Next, contour canal. Contour canal na it is parallel to the contours. It is parallel to your contour lines. So that is contour canal. Contour canal is going to be parallel to your contour lines, and it can irrigate only on the one side of, like it can irrigate on the only on the one side of the canal, not on the both sides. அதே மாதிரி contour canal la you require cross drainage works. Next, your side slope canal. Side slope canal பார்த்தீங்கன்னா it is going to be at right angles
right angles to the contour. Right angles to your contour lines, and this also irrigates only on the one side of the canal. இதுதான் வந்து மூணு கெனாலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிச் கெனால் இஸ் அலைன்ட் அலாங் த வாட்டர்ஷெட். contour canal is aligned parallel to your contours. Side slope canal aligned roughly at right angles to the contour. So this is going to be the right option. This is A2 B3 C1. A2 B3 C1. அதான் உங்களுக்கான ரைட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசெஷன் ரீசனிங். இங்க பாத்தீங்கன்னா அசெஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Social upliftment of people in rural areas can be achieved by implementing proper irrigation practices. So rural areasல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விவசாயம் சார்ந்ததா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இரிகேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்தாலே they are going to uplift from the like there is a social upliftment over there. Reason, irrigation will create a lot of employment opportunities for the rural people. Like farming activities லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதனால லைக் நிறைய employment opportunities நிறைய இன்க்ரீஸ் ஆகும். So my assertion is also correct, my reason is also correct, and reason is also the correct explanation of my assertion. So both my assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Very good. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க assertion-ம் சரிதான், reason-ம் சரிதான். அந்த ரீசன் வந்து கரெக்டா அசெஷனையும் பொறுத்து தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அசெஷன் ரீசனிங் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ல கம்பல்சரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா SSC JE எக்ஸாம்ஸ்லயும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் இந்த அசெஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. If tensile stresses develop at the base of a full dam, it will be first observed at. எங்க வந்து உங்களுக்கு first observe ஆகும்? If tensile stresses develops at the base of a full dam, it will be first observed at. Inga it is first observed. Gila, Tova, midpointa, Galleria. What is going to be the right answer for your question number 21? Tensile stress developed at the base of a full dam. Where will it be first observed? Midpoint, Gila, Tova. Galleria நம்ம omit பண்ணிடலாம். It is not going to come within our scope. Midpoint of the base with the Gila, Tova. Yes, very good. It is going to be the heel. Heel la da it will be first observed. Next, on which of the following factors does the duty of the irrigation water not depend? So எதை சார்ந்து இருக்காது உங்களோட duty of the irrigation water? Duty of the irrigation is not dependent on which of the following four options. So ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம். டைப் ஆஃப் சாயில பொறுத்து உங்களுக்கு டியூட்டி டிபெண்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகும். டைப் ஆஃப் சாயில பொறுத்து அலுவியல் சாயில்னா ஒரு மாதிரி இருக்கும், வேற அதர் சாயில்னா you are going to have a different duty. Next, type of crop. Yes, we have different duty for each crop. உங்களுக்கு ரைஸ்க்கு ஒரு டியூட்டி இருக்கும், வீட்டுக்கு ஒரு டியூட்டி இருக்கும். So duty is going to differ for each crop. Next, cultivation practices. நீங்க பண்ணக்கூடிய கல்டிவேஷன் ப்ராக்டிஸை பொறுத்தும் உங்களோட டியூட்டி மாறும். ஆனா இந்த பாப்புலேஷன் ஆஃப் த லொக்காலிட்டிக்கும் டியூட்டி ஆஃப் த இரிகேஷன் வாட்டரும் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட். ஸோ த ரைட் ஆப்ஷன், ஏன்னா கேட்டிருக்கிறது நாட் டிபெண்டன்ட் கேட்டிருக்காங்க. நாட் டிபெண்டன்ட் கேட்டிருக்கு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு பி த ஆப்ஷன் நம்பர் 3, பாப்புலேஷன் ஆஃப் த லொக்காலிட்டி. நெக்ஸ்ட் question number 23. Which of the following components of the weir divides the river width into weir portion under sluices pocket? So இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு weir portion இருக்குது. இந்த weir portion-ம் உங்களோட அண்டர் sluices பாக்கெட்டும் டிவைட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்டோட நேம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. What is going to be the right answer? Weir proper, weir ancillary work, canal head regulator, divide wall.
which is going to be the right. Yes. For question number 23, இது பாத்தீங்கன்னா divide wall divides your river width into weir portion and the undersluices pocket. So உங்களோட river portion தனித்தனியா பிரிக்கிறது இந்த divide wall தான். இங்க you have a divide wall. Divide wall. So this is going to separate your weir portion and your undersluices pocket. Upon a detailed topographical investigation, an engineer wants to align a canal. So along which of the following should he align the canal? So ஒரு engineer வந்து survey பண்ணிட்டு சொல்றாங்க he needs to align a canal. So அந்த canal alignment எதை பொறுத்து இருக்கலாம்? கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல atmospheric pressure line கண்டிப்பா கிடையாது. atmospheric pressure line is not going to play anything over here. ஏன்னா it is going to be the open channel flow. Like அது வந்து ஏதோ you are not going to get affected from that. Next, ridge line, contour line, valley line. இதுல எதுவா இருக்கலாம்? Where we should align? Yes, very good. இது பாத்தீங்கன்னா இதுக்கான right option is your ridge line. So you along the ridge line you can align a canal. So ridge line na ஒண்ணும் இல்ல, it is a line along your watershed. So அந்த லைன்ல என்ன ஆகும்னா எங்க மழை பெஞ்சாலும் it is going to come in that direction. It is going to along like உங்களோட watershed எப்படி அலைன் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ரன் ஆஃப்லாம் வரப்போகுது, ரெயின்ஃபால் ரன் ஆஃப்லாம். So it is going to be the ridge line. Next, one more question from sprinkler irrigation. So sprinkler irrigation method of water distribution is most suitable for எது கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல most suitable for crop with deep roots sprinkler irrigation. So in the for crop with deep roots pathina no, we don't go for sprinkler type irrigation. Next, when the land topography is regular, in the regular என்ற வார்த்தை வந்தாலே அது sprinkler irrigation க்கு கிடையாது. So it is not. When the water table is very low, no, only when the water table is high we prefer sprinkler irrigation. அப்ப இதுவும் கிடையாது. When land topography is irregular, yes, irregular இருக்கும்போது தான் நம்ம வந்து sprinkler irrigation க்கு போவோம். So the right option is going to be the option number 4. So அதுதான் உங்களுக்கான right option. Next, in level crossing the canal and the drainage meet each other at dash level, cross level, different level, parallel level, same level. ரொம்ப பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் யுவர் லெவல் கிராசிங். ஸோ லெவல் கிராசிங்னா இது எங்க கொடுப்பாங்கன்னா என்ன சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ லெவல் கிராசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து when your canal and drainage meet each other at same level, ஒரே லெவல்ல அது மீட் ஆச்சுன்னா உங்களோட லெவல் கிராசிங்ன்ற கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் நீங்க கொடுக்கணும். ரொம்ப முக்கியமானது இது. ஸோ when your canal and drainage meet each other at same level. Yes, very good. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க at same level. Next, question number 27. Defective outlet and head regulator along with the inadequate slope and knot regime section result in dash of the channel. Knot regime section na like it's not uniform section or something like that. Defective outlet and head regulator along with inadequate slope and non-regime section result in dash of the channel. Sedimentation, alignment, scoring, silting. Which is going to be the right option? Defective outlet and head regulator along with inadequate slope and not regime section. Yes, this is going to result in silting of the channel. So this is going to result in silting of the channel. Defective outlet or defective head regulator, inadequate slope and it is both inadequate and not regime section, then it is going to result in silting action. Next, question number 28. In which type of barrier is most of the ponding done by gates and smaller or nil part of it is done by the raised crest? So இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா நீங்க ஒரு ஸ்டோரேஜ் ஒர்க்ஸ் பண்றீங்க. அந்த ஸ்டோரேஜ் ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கேட்ஸ் இருக்கும், கொஞ்சம்
ஒரு raised portion மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி raised portion-ஆ இருக்கும். அப்புறம் you can have gates. ஸோ இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாண்டிங் லைக் நீங்க தேக்கி வைக்கிற தண்ணி வந்து கேட்ஸ்னால பெரும் பகுதி இருக்கு, ஒரு சின்ன பகுதி வந்து இந்த raised crestனால இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னதுன்னு கேக்குறாங்க. எஸ், இட் இஸ் barrage. ஸோ barrage பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா லைக் யூ ஹாவ் அ கேட் ஓவர் ஹியர் அண்ட் யூ மே ஹாவ் சம் crest portion, லைக் இங்க யூ மே ஹாவ் சம் crest portion. லைக் இது வந்து உங்களோட H1, இது உங்களோட H2 இருந்துச்சுன்னா, இஃப் யுவர் H1 இஸ் லைக் உங்களோட கேட் போர்ஷன் வந்து ஹை வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா H2 ஓட இட் இஸ் கோயிங் டு பி யுவர் barrage. இதுவே இன்வர்ஸா இருந்துச்சுன்னா இஃப் யுவர் H2 இஸ் கிரேட்டர் தேன் H1 லைக் உங்களுக்கு வந்து இது என்னோட raised crest. இது என்னோட கேட். அப்போ இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா லைக் நீங்க உங்களோட crest portion தான் வந்து லைக் அந்த raised crest portion தான் நிறைய தண்ணியை தேங்கி வைக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா this is called wear, this is barrage, this is wear. ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தா அதுக்கான ஆன்சர் இஸ் கோயிங் டு பி barrage. Moving on to the next question, question number 29. In which type of the canal escapes is the crest of wear wall kept at RL equal to the canal oda full supply level? So உங்களோட crest of wear wall, இந்த crest வந்து it is kept at RL equal to the canal full supply level. இதுல which is going to be the type of canal escapes இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல? So இதுக்கான ரைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா it is going to be the wear type canal escape. When இந்த wear type canal escapeல தான் பாத்தீங்கன்னா your crest of the wear wall is kept at the RL equal to the canal oda full supply level. Next, moving to the sluice typeல வராது. sluice typeல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா லைக் இது நீங்க தேக்கி வச்ச ரீஜனா இருந்துச்சுன்னா உங்களோட sluice gates இங்க இருக்கும். ஸோ உங்களோட கெனால் ஃபுட் சப்ளை லெவல் இங்கே இருக்கும். ஸோ அதனால ஸ்லூயிஸ் டைப் வராது, வியர் டைப்ல தான் வரும். வியர் டைப் கெனால் எஸ்கேப்ல தான் யோர் கிரெஸ்ட் வால் கெப்ட் அட் RL ஈக்குவல் டு த கெனாலோட ஃபுல் சப்ளை லெவல். நெக்ஸ்ட், த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த செஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மேஜர் இரிகேஷன் மெத்தட் அக்கார்டிங் டு NRCS? ஸோ இதுல வந்து எது மேஜர் இரிகேஷன் மெத்தட் கிடையாதுன்னு சொல்லுங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல which is going to be the which is not a major irrigation method. Surface irrigation கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். surface irrigation, sprinkler irrigation இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். micro irrigation also we know. So the wrong one, which is odd one out from the option, is mega. So இதுதான் is going to be your right option. So கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா not a major irrigation method. So இதுல எது மேஜர் இரிகேஷன் மெத்தட் கிடையாதுன்னு கேக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மெகா தான் உங்களுக்கு மேஜர் இரிகேஷன் மெத்தட் கிடையாது. ஸோ நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஆப்ஷன்ஸை படிச்சு பாருங்க. அந்த ஆப்ஷன்ஸை படிச்சு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எது ஆட் ஒன் அவுட்னு. ஸோ அந்த ஆட் ஒன் அவுட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கும். கொஞ்சம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஆட் ஒன் அவுட் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அசெஷன் ரீசனிங் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை 1 or 2 times ட்வைஸ் படிச்சு பாருங்க. அதுக்கு மேல படிச்சு பார்க்காதீங்க. அதுக்கு அந்த 1 or 2 டைம்ஸ்லேயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 3வது வாட்டி படிச்சீங்கன்னா நீங்க வந்து கொஸ்டினுக்கான டைமை தாண்டி எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு லெஸ் தேன் 1 minute தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 45 seconds தான் வந்து நீங்க ஒரு கொஸ்டினுக்கு அலாட் பண்ணலாம். ஸோ அந்த 45 secondsக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணி அந்த கொஸ்டினை படிச்சு பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய ஸ்டேட்மெண்ட் கூட வருது. ஸோ அந்த பெரிய ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 45 seconds மேல ஆயிரும். கொஞ்சம் குவிக்கா படிங்க. ஒரு 30 secondsல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்றதை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட்.
ஏன்னா இந்த அசெஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டினாக இருக்கு. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்போ நிறைய வருது அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதனால கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸோட போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இரிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் படித்தாலே கம்பல்சரி யூ ஆர் கெட்டிங் ஒன் கொஷின் இன் ஆல் ஆஃப் யூர் ஷிஃப்ட். எந்த ஷிஃப்ட் வந்தாலும் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ கேக் வாக் ஃபார் யூ. ஸோ கீப் ப்ரிப்பேரிங். We'll meet in the next 6 p.m. club, Irrigation Engineering session 2 tomorrow. So until then, bye.